நம்ம எல்லாருமே நம்முடைய பெற்றோரை கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சில பேர் செய்வோம், சில பேர் அதை எந்த அளவு செஞ்சிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தன்னுடைய பெற்றோரை மட்டுமல்லாமல் நிர்கதியாக பாதுகாப்பற்ற முறையில் இருக்கக்கூடிய வயதானவர்களை ஒரு நல்ல அலுவலகம் அமைத்து அவர்களுக்கு 3 வேளையும் உணவளித்து நல்ல முறையில் கவனித்து வருகின்ற திரு மணிகண்டன் ஐயா அவர்கள் நம்முடைய தற்பொழுது அவர்களை ஒரு சில வார்த்தைகள் திருமதி உமாராஜா அவர்களை பற்றி பாராட்ட வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். முதல்ல உமாராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் இந்த பதிவு மாலை வேலைகளை தான் பண்ணியிருக்காங்க. ஈவினிங்கில் அப்படியே வந்துட்டு இருக்கோம். நான் எனக்கு அறிமுகமான பின்னாடி உஷா மேடம் மூலமாக எனக்கு அறிமுகமானாங்க. ஆனால் பின்னாடி உமாராஜா அவங்கக்கிட்ட நீங்கள் காலையிலேயே இது பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இது உற்சாகமாக இருக்கும், காலையிலேயே ஒரு திருக்குறள் கேட்டு நாங்கள் போவோம்னு சொல்லி மட்டும் நான் சொன்னேன். அப்புறம் அது காலையிலேயே 5:30 மணிக்குள்ளே அந்த நம்மளுடைய திருக்குறள் பதிவை அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு நம்ம நண்பர் சரவணன் அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. என்னென்னா காலையில் அது திருக்குறள் கேட்ட பின்னாடி எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், நானும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு அது தூண்டிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைங்க, திருக்குறள் தமிழில் நிறைய நூல்கள் இருக்குது, நமக்கு தெரியும். கம்பவாரதின்னு சொல்லுவாங்க, இலங்கை ஜெயக்குமார் அவங்க கிட்ட நம்முடைய மாணவர்களோ இளைஞர்களோ இல்லை தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இப்போ கேள்வி அவங்கள்ட்ட கேட்பாங்களாம். நான் தமிழில் நல்ல நூல்கள் நான் படிக்கணும், நிறைய புத்தகங்கள் எனக்கு வேணும், எந்தெந்த புத்தகம்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு 25 புத்தகங்கள் சொல்லுவாங்க. அப்படி 25 புத்தகங்களா? இளைஞர்கள் மாணவர்கள் இதை நான் எப்படி இதெல்லாம் எல்லாத்தையும் நான் எப்படி இது பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்க அப்படின்னு. அவர் இப்போ ஒரு 15 புத்தகங்கள் சொல்லுவாங்களாம். அப்புறம் 10 புத்தகங்கள். 10 புத்தகமா? இதுவும் எனக்கு கஷ்டம். ஒரு மாணவன் கேட்குறார், ஒரே ஒரு புத்தகம் எனக்கு சொல்லுங்க, தமிழில் நான் தமிழில் மொத்தமாக எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் ஒரே ஒரு புத்தகம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன புத்தகம் திருக்குறள். திருக்குறளை நீ முழுமையாக படித்தா, அந்த 1330 குறளையும் முழுமையாக படித்தா தமிழை மொத்தமாக படித்ததற்கு சமம்னு சொன்னாங்க. அப்படி திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லாத்தையும் சொல்லிடுது. பேரு ஆனந்தசைனி. அவங்க சொன்னது போல பொருளோடு சொல்றது ரொம்ப கஷ்டம். அழகா சொல்லி எங்க எல்லாருக்குமே காலை பொழுதே ஒரு உற்சாகமாக ஆக்கி, எல்லோரும் சொன்னது போல ஒரு 100 குறள் சொல்லுவாங்களா, 150 போகமாங்கெல்லாம் தாண்டி 900வது குறள் 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷமா தொடர்ந்து தினம் ஒரு குறள் உங்கள் குரலில் கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் இது ஒரு உண்மையை சொன்னால் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. என்ன ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் அப்படின்னா, இதெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு மலை இப்போ ஏறணும் அப்படின்னாக்கா மலைப்படிகள் ஒரு 1000 படி இருக்குன்னா கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியும். ஏற முடியுமா, இத்தனை படி இருக்கே, லாஸ்ட் வரைக்கும் நம்ம போய் சேர்ந்துருவோமா நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அப்படி நமக்கு வியந்து இதெல்லாம் செஞ்சிட முடியுமான்னு பார்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் எங்களுக்கெல்லாம் 900வது குறளை 3வது வருஷமாக சொல்ல முடியுது உங்களால். அப்படிங்கும்போது நிச்சயமாக பல விஷயங்களை எங்களால் சிறப்பாக செய்திட முடியும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எங்களால் செய்திட முடியுங்கிற அந்த ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. ஸோ அந்த உத்வேகத்தை தினமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற திருமதி உமாராஜா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த அன்பும் மகிழ்ச்சியும் பாராட்டும். நன்றி. மணிகண்டன் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய